வணக்கம். நான் உங்கள் ஈரோடு தமிழரசு. சமீபத்தில் நடந்த ஒரு கல்வி திருவிழா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற ஒரு சிறப்பான ஒரு திருவிழா. திருவிழா என்பதை சொல்வதை விட மாணவ செல்வங்களுக்கான ஒரு ஊக்குவிப்பு விழா. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியார் அவர்களுடைய திட்டங்கள், அத்தனை திட்டங்களும் முத்தான திட்டங்கள். நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், இன்னும் இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள், காலை உணவு திட்டம், இந்த மாதிரி திட்டங்களை பற்றி அங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் மிக தெளிவாக அழகாக பேசினாங்க. அங்கே இருக்க குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பூரா அந்த அரசு பள்ளியில் படித்து இன்றைக்கு மிகப்பெரிய உயரிய இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் அன்றைக்கி அங்கே பேசுனாங்க. அப்படி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் குழந்தை, தென்காசியை சேர்ந்த பிரேமா என்கிற குழந்தை, அவர்கள் பேசுகிற போது அரங்கத்தையே அழுத வைத்து விட்டார். அரங்கத்தை மட்டுமல்ல, அந்த கலைஞர் தொலைக்காட்சியிலே அந்த நிகழ்ச்சியை பார்த்த உலகெங்கும் வாழக்கூடிய அத்தனை இதயங்களையும் நிலைத்து விட்டார் கண்களில். ஏன்னா அவர் கூறுகிற போது, நான் ஓலை குடிசையில் இருக்கிறேன், ஓட்ட வீட்டில் இருக்கிறோம், எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வச்சாங்க. அந்த ஊரில் இருக்கும்போது அவங்கெல்லாம் சொன்னாங்க, பெண் குழந்தை எதுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. இதையெல்லாம் மீறி தான் எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிவிட்டு இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடச்சிக்கு என்னோடய முதல் மாத சம்பளத்தை என்னுடைய தகப்பனாரோட கையில் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு அங்கே இருக்கிறவங்க அவரோட தந்தையை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. அப்போ பேசுகிற போது, நான் ஹாஸ்டலில் ஒழுகாமல் பாதுகாப்பாக இருப்பேன், ஆனால் என்னோடய தாயும் தந்தையும் பார்த்திங்கன்னா ஒழுகிற வீடு பூரா பாத்திரங்களை வச்சு அந்த மழை தண்ணீர் ஒளியில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவ்வளோ சூழ்நிலை தான் இருப்பேன். நான் பெரிய பொண்ணாகி நான் இன்னும் நல்ல நிலைமைக்கு படித்து இன்னும் நான் அதிகமாக சம்பாரித்து எனக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி தருவேன்னு சொல்கிறாங்க. இதை அங்கே கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர் கண்களிலும், அதாவது முதலமைச்சர் உட்பட அத்தனை பேரும் அழுதுட்டாங்க. ஏன்னா இவ்வளோ இந்த மாதிரி ஒரு கீழ்மை நிலையில் பாவம், ரொம்ப வசதி இல்லாதவங்கெல்லாம் கைது கொள்ளக்கூடியது தான் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள். இதை பார்த்துட்டு இருந்த தெலுங்கானா முதல்வர் உட்பட அவருக்கு கூட பார்த்திங்கன்னா, அவருக்கு மொழி தெரியாட்டி கூட அந்த உணர்வு, அவரும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் பேசுகிறத பார்க்கும்போது அவரும் ரொம்ப ஒரு ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டார். அதே போல் இந்த குழந்தைகளெல்லாம் நீங்கள் நல்லா படிக்கணும், நான் இருக்கிற அப்பா ஸ்தானத்தை சொல்லி மிகப்பெரிய ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக நம்மளோட தமிழ்நாட்டை உருவாக்கியிருக்கக்கூடிய முதல்வருக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.